வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி ஸ்டெனோகிராஃபர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு டோட்டலாக 731 வேகன்சிக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 12th இல்லைனா டிப்ளமோ முடிச்சிருக்கக்கூடிய மேல் ஃபீமேல் பிடபிள்யூ கேண்டிடேட் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஆனால் இதில் உங்களுக்கு ஷார்ட் டர்ன் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அவங்களால வந்து செலெக்ஷன் ஆக முடியும். ஓகே, ஷார்ட் டர்ன் தெரிஞ்சவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள், தெரியாதவங்க அப்ளை பண்ணலாம். பட் இதில் செலெக்ஷன் ஆகிறதுக்கு வந்து உங்களுக்கு ஷார்ட் டர்ன் தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்களால ஸ்கில் டெஸ்ட்டில் குவாலிஃபை ஆக முடியும். ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதுக்கு வந்து மேத்ஸ் கொஷினே கிடையாது. நீங்கள் மேத்ஸில் வீக்காக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் வந்து உங்களால் நல்ல மார்க் எடுத்து செலெக்ஷன் ஆக முடியும். ஸோ இந்த வீடியோவில் இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றின A to Z இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ இதுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 24/4/2026 15/5/2026 வரைக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நான் அப்ளை பண்ணுறதுக்கு வீடியோ போடுறேன், அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேகன்சி வந்து 731 தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் ஒரு 260 வேகன்சி தான் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் 1600 வேகன்சி கிட்ட வந்து இன்க்ரீஸ் ஆச்சு, கிட்டத்தட்ட 6 மடங்கு இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1500-2000 வேகன்சி கிட்ட போகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ நான் அப்ளை பண்ணுற வீடியோ போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள், அதை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஒருவேளை அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் எதுவும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்ஷன் பண்ணுறதுக்கு கரெக்ஷன் விண்டோ வந்து 20/5 21/5/2026 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். அந்த டைமில் நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதுக்கான எக்ஸாம் வந்து ஜூலை டு ஆகஸ்ட்டில் எப்போ வேணாலும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு 3 நாள் 4 நாள் நடக்கும். பட் எக்ஸாக்டாக வந்து என்ன டேட் அப்படிங்கிறத வந்து அவங்க இன்னும் சொல்லலை. ஓகே, ஸோ ஜூலை எண்டில் இல்லைன்னா ஆகஸ்ட் ஸ்டார்டிங்கில் இருக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்தால் ஹெல்ப்லைன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. ஸோ கால் பண்ணி நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஓகே, இப்போ எனக்கு ஸ்டெனோகிராஃபர்னா என்னன்னே தெரியாது, இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றி என்னன்னே தெரியாது, ஏன்னா எனக்கு வந்து ஓரளவு ஷார்ட் ஹேண்ட் தெரியும், ஷார்ட் ஹேண்ட் படிச்சிருக்கேன், இதில் ஸ்கில் டெஸ்ட் எப்படி நடக்கும், அந்த ஸ்டெனோகிராஃபி டெஸ்ட் எப்படி நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எஸ்எஸ்சி ஸ்டெனோகிராஃபர்னு நான் ஒரு தனி பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதில் நான் கொடுத்துருக்கக்கூடிய வீடியோஸை பாருங்கள். ஸ்கில் டெஸ்ட் எப்படி நடக்கும் அப்படிங்கிறதுக்கு 2 வீடியோ கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் இதில் செலெக்ஷன் ஆனால் நம்மளோட ஸ்டூடெண்ட் கொடுத்த சக்ஸஸ் இன்டர்வியூவும் பாருங்கள். இதில் மெயினாக இவர் வந்து இந்த போஸ்ட்டை பற்றி நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். நீங்கள் எப்படி ஸ்கில் டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், எந்தெந்த தப்புலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறையா டிப்ஸ் வந்து சொல்லியிருப்பார். வெறுமனே அவரோட வெறும் ஸ்டோரி மட்டும் இல்லாமல் இந்த செலெக்ஷனுக்காக அவர் என்னென்னலாம் பண்ணார், ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லா பாயிண்ட்டுமே இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்துருங்க. இதுவுமே இந்த பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ அடுத்தடுத்து நான் வந்து இதில் இன்னும் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டூடெண்ட் நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் செலெக்ஷன் ஆனவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருப்பார், ஸ்கில் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு. ஸோ அந்த வீடியோ நீங்கள் வந்து இந்த ஃபோல்டரில் வந்து பார்த்துக்கலாம், இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நிறைய பேருக்கு கூடிய டவுட்டு ஷார்ட் டர்ன் தெரியலன்னா அப்ளை பண்ணலாமா அப்படிங்கிறது தான். ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுல எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. நீங்கள் எக்ஸாமும் எழுதலாம், எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்கலாம், அதுலேயும் ப்ராப்ளம் இல்லை. பட் அதுக்கப்புறம் கட் ஆஃப் கிளியர் பண்ணவங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க. ஸ்கில் டெஸ்ட்டில் ஷார்ட் டர்ன் தெரிஞ்சவங்க மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும். இனிமேல் ஷார்ட் டர்ன் கற்றுக்கிட்டு நான் வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஷார்ட் டர்ன் கற்றுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கக்கூடிய சர்டிஃபிகேட் எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஆனால் இப்போ தான் நீங்கள் ஷார்ட் டர்ன்டே கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய டைம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஜூலை ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு டைம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆகஸ்ட்டில் எக்ஸாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து இப்போ ஏப்ரல் மந்த்தை நான் விட்டுட்டேன், ஏன்னா முடிய போகுது ஆல்மோஸ்ட். நிறைய பேர் வந்து இது 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 ஒரு 5-6 நாளுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் தெரியவே வரும். ஸோ அப்படினால ஒரு 90 நாள் கிட்ட தான் உங்களுக்கு டைம் இருக்குது எக்ஸாமுக்கு. ஸோ அப்போது நீங்கள் இது வரைக்கும் சிலபஸே கம்ப்ளீட் பண்ணலை, இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு இந்த டைம் போதும். ஆனால் எக்ஸாமுக்கும் இப்போவே படிச்சுக்கிட்டு இப்போவே நீங்கள் ஷார்ட் டர்ன் கிளாஸும் போகிறீங்க அப்படின்னா அது வந்து பாசிபிள் கிடையாது. ஒன்று ஷார்ட் டர்ன் பண்ணால் ஃபுல் டைம் அதை நீங்கள் பண்ணணும், இல்லை எக்ஸாமுக்கு படித்தா ஃபுல் டைமாக எக்ஸாமுக்கு படிக்கணும். ஓகே, ஸோ அப்போது நீங்கள் வந்து ஆல்ரெடி சிலபஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, இனிமேல் ஷார்ட் டர்ன் போனால் பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பாசிபிள் தான். ஓகே, ஆனால் நீங்கள் வந்து ரெண்டுமே பண்ணலை அப்படின்னா இப்போ நீங்கள் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் வந்து எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படிங்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ட்ரை பண்ணுங்கள், ஷார்ட் டர்ன் கிளாஸும் போங்க. நெக்ஸ்ட் இயர் நீங்கள் வந்து கண்டிப்பாக இதில் செலெக்ஷன் ஆக முடியும். ஓகே, ஆனால் ஷார்ட் டர்ன் கம்ப்ளீட் பண்ணவங்க, இது வரைக்கும் எந்த எக்ஸாமும் எழுதுனதில்லை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த 90 நாளை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் 100% உங்களால் செலெக்ஷன் ஆக முடியும். ஷார்ட் டர்ன் டெஸ்ட் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 90 நாளுக்கு அப்புறம் இன்னொரு மினிமம் ஒரு 3-4 மாதத்துக்கு அப்புறம் தான் நடக்கும். கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் உங்களுக்கு இன்னும் டைம் இருக்குது ஷார்ட் டர்னுக்கு. ஆனால் அதில் 3 மாதம் நீங்கள் எக்ஸாமுக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் 3 மாதத்துக்குள்ள நீங்கள் ஷார்ட் ஹேண்டை கற்றுக்கிட்டு இவங்க கேட்குற அளவுக்கு அந்த குவாலிஃபிகேஷன் அந்த அளவுக்கு ஸ்பீடை வந்து கொண்டு வர்றது அப்படிங்கிறது வந்து
ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் தான். ஓகே, நான் டிமோட்டிவேட் பண்ணுறதுக்காக சொல்ல, ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது ஒரு நல்ல சான்ஸ் தான், ஆனால் உங்களுக்கு ஷார்ட் ஹேண்ட் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னால நீங்கள் இனிமேலாவது ஷார்ட் ஹேண்ட் கற்றுக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த ஸ்டூடெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான், ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அவர் வந்து இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி செலெக்ஷன் ஆனவர் தான். ஸோ அப்படின்னால நீங்கள் வந்து உங்களாலையுமே செலெக்ஷன் ஆக முடியும். இப்போ இருந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். முடிஞ்சளவு இவரோட வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி என்ன, ஜாப் ப்ரொஃபைல் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, சிலபஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் சேஃப் ஸ்கோர் எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். அதுக்கான ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். ஓகே, இப்போ இதில் வந்து நீங்கள் செலெக்ஷன் ஆனீங்கன்னா என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், சிபிஐ, என்ஐஏ, ஐபி, எம்இஎஸ், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், நார்காட்டிக் கண்ட்ரோல் பியூரோ, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அப்படிங்கிற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே இதுக்கு போஸ்டிங் உண்டு. அதில் நீங்கள் எப்படி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்களோ, நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க. ஸோ எல்லாமே சூப்பரான டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா, இந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு எந்த ஆஃபீஸில் டியூட்டி போட்டிருக்காங்களோ அந்த ஆஃபீஸில் ஒரு குரூப் ஏ ஆஃபீஸர் வந்து ஹெட்டாக இருப்பார். அந்த ஹெட்டுக்கு பிஏவா இருப்பீங்க. ஸ்டெனோகிராஃபர் படித்தவங்க, ஸ்டெனோவா ஜாயின் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் அசிஸ்டண்ட்டாக தான் இருப்பாங்க. ஸோ பர்சனல் அசிஸ்டன்ட் அப்படின்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு போஸ்ட். ஆக்சுவலாக உங்களை விட ஹையர் ரேங்க்ல இருக்கிறவங்களுமே உங்களுக்கு அந்த அளவுக்கு அதிகமான ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா நீங்கள் வந்து டைரக்டா ஒரு ஹையர் ஆஃபீஸர் கூட அவரோட பிஏவா இருக்கிறீங்க அப்படிங்கிறப்போ அவங்க எதுவும் இன்ஃபர்மேஷன் சொல்லணும், அவங்களுக்கு எதுவும் வேலை நடக்கணும் அப்படின்னா உங்க மூலமா தான் அதை வந்து சாதிக்க முடியும். அப்படின்னால உங்களுக்கு நல்லாவே ரெஸ்பெக்ட் இருக்கும். உங்களுக்கு மேலே அதிகமான ரேங்க் இருக்கிறவங்க கூட உங்களுக்கு வந்து அதிகமான ரெஸ்பெக்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஸ்டெனோ அப்படிங்கிறது வந்து ஒரு பவர்ஃபுல்லான போஸ்ட். நீங்கள் எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு போனாலுமே ஸ்டெனோகிராஃபர் போஸ்ட்டுக்கு வந்து நல்ல மரியாதை இருக்கும். ஓகே, ஸோ போஸ்டிங் எங்கே போடுவாங்கன்னா பெர்மனண்டாக தமிழ்நாட்டிலே போடுவாங்க. நீங்கள் கரெக்டாக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெர்மனண்டாக நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்துக்கலாம். சேலரின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் 2 விதமான போஸ்ட் இருக்குது, கிரேட் சி, கிரேட் டி அப்படின்ட்டு. கிரேட் சியில் செலெக்ஷன் ஆனீங்கன்னா 50,000க்கு மேலே சேலரி இருக்கும். கிரேட் டிலையுமே வந்து 40,000க்கு மேலே சேலரி இருக்கும். ஒர்க்கிங் டைம் வந்து உங்களுக்கு ஆஃபீஸ் டைம் தான், அதாவது உங்களுக்கு எப்போ நீங்கள் ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு வர மாதிரி தான். காலையில் 9 to 5 அந்த மாதிரி தான் இருக்கும். நைட் டியூட்டிலாம் சுத்தமாக கிடையாது. மேக்ஸிமம் சாட்டர்டே சண்டே லீவ் இருக்கும். கவர்மெண்ட் ஹாலிடேனா ஹாலிடே தான் இருக்கும். ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் சாட்டர்டே மட்டும் ஒர்க்கிங் இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு நல்லாவே டைம் கிடைக்கும். நீங்கள் வேற ஒரு எக்ஸாமுக்கு இதில் செலெக்ஷன் ஆகிட்டு ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க, சிஜிஎலுக்கு படிக்க போகிறீங்க, இல்லைனா யூபிஎஸ்சி படிக்க போகிறீங்கன்னா நல்லாவே டைம் கிடைக்கும். ஓகே, ஸோ ஷார்ட்டாக ஜாப் ப்ரொஃபைல் என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டேன். ப்ரொமோஷனில் வந்து 2 விதமாக இருக்குது. ஒன்று எல்டிசி, அதாவது டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணுறது. நீங்கள் 3 அல்லது 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா உங்களால் வந்து டைரெக்டாக இப்போ சிஜிஎல் எக்ஸாம் எழுதி ஒருத்தங்க போகிற போஸ்ட்டுக்கு வந்து போக முடியும். ஓகே, அதுவே இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதலை, நார்மல் ப்ரொமோஷன் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உண்டு, பட் அது கொஞ்சம் டிலே ஆகும். ஓகே, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கிரேட் டியில் செலெக்ஷன் ஆகிறீங்கன்னா அடுத்து கிரேட் சிக்கு, அடுத்து ப்ரைவேட் செக்ரட்டரி, சீனியர் ப்ரைவேட் செக்ரட்டரி, சீனியர் பிரின்சிபல் ப்ரைவேட் செக்ரட்டரி, அந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் நீங்கள் ப்ரொமோட் ஆவீங்க. பட் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ப்ரொமோஷன் ஆகிறதுக்கு வந்து 7 to 8 வருஷம் டைம் எடுக்கும். ஓகே, இதுக்கு மேல் ஃபீமேல் 2 பேருமே எலிஜிபிள் தான். ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1/8/2026 அப்போ கிரேட் சிக்கு 18லேருந்து 30க்குள்ளே இருக்கணும், கிரேட் டினா 18லேருந்து 27க்குள்ளே இருக்கணும். இதில் ஏஜ் ரிலாக்சேஷனும் உண்டு. வித் ஏஜ் ரிலாக்சேஷனோட ஒவ்வொரு கேட்டகிரிக்கும் எந்த டேட்லேருந்து எந்த டேட் ஆஃப் பர்த் வரைக்கும் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் அடுத்த பேஜில் சொல்கிறேன். ஓகே, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 12th இல்லைனா டிப்ளமோ முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். 1/8/2026க்குள்ளே நீங்கள் வந்து 12th இல்லைனா டிப்ளமோ முடிச்சிருக்கணும். அந்த டைமுக்குள்ளே உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்திருக்கணும். அப்படி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். இப்போ டேட் ஆஃப் பர்த் வந்து நான் கிளியராக சொல்கிறேன். இப்போ கிரேட் சி போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்களா இல்லையா அப்படிங்கிறத இதை வச்சு செக் பண்ணிக்கலாம். நீங்கள் யூஆர்னா இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா 2/8/96க்கு அப்புறம் பிறந்தவராக இருக்கணும். ஓபிசினா 93க்கு அப்புறம், எஸ்சி எஸ்டினா 91க்கு அப்புறம் பிறந்திருக்கணும். எந்த கேட்டகரியாக இருந்தாலும் 1/8/2008க்கு முன்னால் பிறந்திருந்தீங்கன்னா தான் கிரேட் சி போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி கிரேட் டி போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2/8/99க்கு அப்புறம் யூஆர் இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருக்கவங்க வந்து அப்ளை பண்ண முடியும், அதுக்கப்புறம் பிறந்தவங்க. அதே மாதிரி ஓபிசி கேட்டகரினா 2/8/96க்கு அப்புறம் பிறந்தவங்க, எஸ்சி எஸ்டினா 2/8/93க்கு அப்புறம் பிறந்தவங்க அப்ளை பண்ணலாம். இப்போ நீங்கள் கிரேட் டி போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கிரேட் சி போஸ்ட்டுக்கும் நீங்கள் எலிஜிபிளாக தான் இருப்பீங்க. இந்த டேட் சேம் தான், 2 போஸ்ட்டுக்கும் இந்த டேட் சேம் தான், இந்த டேட்டுக்கு முன்னால் பிறந்திருக்கணும். ஓகே,
ஸோ நீங்கள் கிரேட் டி போஸ்ட்டுக்கு எலிஜிபிள்னா சி போஸ்ட்டுக்கும் சேர்த்து அப்ளை பண்ணிடலாம். தனித்தனியாக அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரே அப்ளிகேஷனில் உங்களுக்கு ஏஜ் லிமிட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதோட ஸ்கில் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் சியோட ஸ்கில் டெஸ்ட்டு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், கிரேட் டி வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் ரெண்டுலேயுமே ஸ்கில் டெஸ்ட்டில் குவாலிஃபை ஆகிட்டீங்க, கிரேட் சி அளவுக்கு ஸ்கில் டெஸ்ட்டில் குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கிரேட் சியில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைனா நீங்கள் கிரேட் டியில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஆப்ஷன் இருக்குது. ஓகே, நீங்கள் ரெண்டுக்குமே எலிஜிபிள் அப்படின்னா ரெண்டுக்குமே சேர்த்தே ஒரே அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணிடலாம். பிடபிள்யூ கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம். இதில் வந்து ஃபுல் ஃபார்ம் கொடுத்துருக்கேன், பினா என்ன எல்வினா என்ன அப்படின்ட்டு. ஸோ யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இது லாஸ்ட் இயர் நோட்டிஃபிகேஷன்லேருந்து நான் எடுத்தேன். இந்த வருஷம் நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் கொஞ்சம் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்மளோட டெலகிராம் சேனலில் பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். அதில் இன்னும் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் யார் யார் எலிஜிபிள் பிடபிள்யூ கேண்டிடேட் அப்படிங்கிறத. ஓகே, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பினா பிளைண்டு, எல்வினா லோ விஷன், அந்த மாதிரி உங்களோட கேட்டகிரி இதில் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ ஓபிசி எஸ்சி எஸ்டி கேட்டகிரியில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கேட்டகிரிக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் எடுத்து வச்சுருக்கணும். இப்போ எஸ்சி எஸ்டிக்கு ப்ராப்ளம் இல்லை, அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட்டுக்கு முன்னால் உங்களோட லைஃப் டைமில் எப்போ எடுத்திருந்தாலும் அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் ஓபிசி இல்லைன்னா இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் வர்றீங்க அப்படின்னா ஏப்ரல் 1, 2026 அப்புறம் இப்போ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட்டுக்கு முன்னால் அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் எடுத்துருக்கணும். ஓகே, இடபிள்யூஎஸ்க்கும் சரி ஓபிசிக்கும் சரி. இப்போ ஓபிசி அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும், இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசி முஸ்லீம் அந்த மாதிரி நிறையா கேட்டகரிக்குள்ளே இருப்பீங்க. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இந்த எல்லா கேட்டகரியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசிக்குள்ளே வந்துடும். அன்ரிசர்வ்டு எஸ்சி எஸ்டியை தவிர்த்து மற்ற எல்லா கேட்டகரியில் இருக்கவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அப்ளை பண்ணுறப்போ ஓபிசி கேட்டகரியில் தான் அப்ளை பண்ணுவீங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் எடுக்கலன்னா எடுத்துருங்க. அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு வாரத்தில் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ தாலுகா ஆஃபீஸில் தான் கொடுப்பாங்க, ஆன்லைனில் தான் கொடுப்பாங்க. அவங்க கொடுக்குற ஃபார்மேட் போதுமானது. எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட் எல்லா சர்டிஃபிகேட்டுமே நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கொடுக்கக்கூடிய ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கக்கூடிய ஃபார்மேட் போதுமானது. இவங்க நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கக்கூடிய ஃபார்மேட் தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை. ஓகே, அப்ளிகேஷன் ஃபீஸ்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 100 ரூபா பே பண்ணணும். அதுவும் நீங்கள் ஃபீமேல் கேண்டிடேட் இல்லைனா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் இல்லைனா பிடபிள்யூ கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா இந்த 100 ரூபாயும் நீங்கள் பே பண்ண வேண்டாம், ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். அப்போது ஓபிசி யூஆர் இடபிள்யூஎஸ்ல இருக்கக்கூடிய மேல் கேண்டிடேட் மட்டும்தான் 100 ரூபா பே பண்ணணும். ஓகே, எக்ஸாம் சென்டர் வந்து தமிழ்நாடு புதுச்சேரியில் வந்து எங்கெங்கே இருக்கும் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். புதுச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், கிருஷ்ணகிரி, தேனி, இதில் ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ இதில் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க, அதை பொறுத்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் சென்டர் வந்து போடுவாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் நடக்கும். அதில் குவாலிஃபை ஆகிறவங்களுக்கு அதில் ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. அந்த கட் ஆஃப் கிளியர் பண்ணுறவங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் நடக்கும். அடுத்து ஃபைனல் கட் ஆஃப் வைப்பாங்க. ஃபைனல் கட் ஆஃப் வந்து இந்த மார்க்கை வச்சு தான் இருக்கும். அதில் யார் நல்ல மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்க வந்து செலெக்ஷன் ஆவாங்க. ஸ்கில் டெஸ்ட்டில் குவாலிஃபை ஆனால் போதும். இதுக்கு மார்க் கிடையாது, பட் டஃப்பாக இருக்கும். இதில் கண்டிப்பாக பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணல அப்படின்னா அது அப்போவே வந்து உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷனல் டைமிங் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ வரக்கூடிய எல்லா எஸ்எஸ்சி எக்ஸாம்லேயுமே வந்து செக்ஷனல் டைமிங் வந்துக்கிட்டே இருக்குது. ஃபியூச்சரில் வரப்போகிற சிஜிஎல் சிஹெச்எஸ்எல்லையுமே கண்டிப்பாக செக்ஷனல் டைமிங் இருக்கும். நான் அதை பற்றி ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேத்ஸ் கொஷின் கிடையாது. டோட்டலாக 200 கொஷின். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங்லேருந்து 50 கொஷின். இதுக்கு உங்களுக்கு வந்து 30 மினிட்ஸ் வந்து டைம் கொடுப்பாங்க. ஓகே, அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து 50 கொஷின். இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் டைம் கொடுப்பாங்க. இங்கிலீஷ்லேருந்து 100 கொஷின். இதுக்கு வந்து 1 hour டைம் கொடுப்பாங்க. ஸோ செக்ஷனல் டைமிங் உண்டு. இந்த டைமுக்குள்ளே நீங்கள் இதை அட்டன் பண்ணணும். பண்ணலைன்னா அடுத்த செக்ஷன் ஓப்பன் ஆகிடும். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். நெகட்டிவ் மார்க்குமே உண்டு. ஒரு கொஷினை கரெக்டாக அட்டன் பண்ணிங்கன்னா 1 மார்க்கு, தப்பாக அட்டன் பண்ணிங்கன்னா 0.25 மார்க் வந்து மைனஸ் ஆகும். நெகட்டிவ் மார்க்குமே உண்டு. கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் ஹிந்தியில் மட்டும்தான் இருக்கும், தமிழில் இருக்காது. தமிழில் கொஷின் இருக்காது, இங்கிலீஷ் ஹிந்தியில் மட்டும்தான் இருக்கும். மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் தான். ஒரு கொஷினுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் கரெக்டான ஆன்சர் என்னவோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ரீசனிங், ஜிகே, இங்கிலீஷில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னாலே நீங்கள் இதில் செலக்ஷன் ஆகிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை, நம்ம கோர்ஸில் இருக்கிறத பார்த்தாலே போதும். கண்டிப்பாக இருக்கக்கூடிய டைமை நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா 100% உங்களால் இதில் நல்ல மார்க் எடுக்க முடியும். அடுத்து ஸ்கில் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டெனோகிராஃபர் படித்தவங்களுக்கு நான் சொல்கிறது புரியும், படிக்காதவங்களுக்கு புரியாது. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் வந்து டிக்டேஷன் பண்ணுவாங்க. இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா 100 வேர்ட்ஸ் பர் மினிட் அப்படிங்கக்கூடிய ஸ்பீடு வந்து கிரேட் சி போஸ்ட்டுக்கும், 80 வேர்ட்ஸ் பர் மினிட் அப்படிங்கக்கூடிய ஸ்பீடு வந்து கிரேட் டி போஸ்ட்டுக்கும் இருக்கும். நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு குவாலிஃபை இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும்.
ஸோ இப்போ இதை நீங்கள் வந்து அதுக்கப்புறம் கம்ப்யூட்டரில் வந்து டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணணும், அதை வந்து நீங்கள் டைப் பண்ணணும். ஓகே, இங்கிலீஷில் நீங்கள் இங்கிலீஷில் மட்டும் அட்டன் பண்ணாலே போதும், ஹிந்தி ஸ்டெனோகிராஃபி தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை. ஓகே, ஸோ இப்போ இதை நீங்கள் கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் டி போஸ்ட்டுக்கு நீங்கள் ஸ்கில் டெஸ்ட்டில் அப்பியர் ஆகுறீங்க அப்படின்னா என்ன உங்களுக்கு டிக்டேஷன் பண்ணாங்களோ அதை வந்து நீங்கள் 50 நிமிஷத்துக்குள்ளே வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே கிரேட் சி போஸ்ட்டுக்குன்னா 40 நிமிஷத்துக்குள்ள வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கிரேட் சியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப்பிங்கும் ஸ்பீடாக இருக்கணும், இந்த ஷார்ட் டேர்ன்லையுமே நீங்கள் வந்து ரொம்ப குயிக்காக பண்ணுற மாதிரி இருக்கணும். ஏன்னா இங்கே வந்து அதிகமான ஸ்பீடு, பட் டைம் கம்மியான டைம் தான் கொடுக்குறாங்க டைப் பண்ணுறதுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான ஸ்பீடு, பட் டைம் வந்து டைப் பண்ணுறதுக்கு அதிகமாக கொடுக்குறாங்க. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இதுக்கான சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போன வருஷம் கொஸ்டின் எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா குண்டக்க மண்டக்க கேட்டு வச்சுருந்தாங்க. நியூ வெண்டார் வந்தனால அது ரொம்ப ப்ராப்ளம் ஆச்சு. அதே மாதிரி இந்த வருஷம் கேட்பாங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. ஏன்னா போன வருஷம் மேத்ஸ் கொஸ்டினே நிறைய கேட்டு வச்சுருந்தாங்க, மேத்ஸ் சிலபஸ்லே இல்லை, ஆனால் நிறைய கேட்டு வச்சுருந்தாங்க. அது நிறைய ப்ராப்ளம் ஆச்சு, அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் இந்த வருஷமும் அது வந்து ரிப்பீட் ஆகாது. ஏன்னா அடுத்தடுத்து நடந்த சிஹெச்எஸ்எல் சிஜிஎல் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணிட்டாங்க, அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்குறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால் இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு முந்தின வருஷம் எப்படி கேட்டாங்கன்னு அந்த மாதிரி தான் இருக்கும். நான் அதை தான் இப்போவும் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த டாப்பிக்கில் இருந்தாலும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். இதை பற்றி நான் வந்து அடுத்த வீடியோவில் இதுக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோ நான் கொடுக்குறேன். அதில் வந்து எக்ஸாக்டாக என்ன சிலபஸ் அப்படிங்கிறத நான் வந்து தெளிவாக சொல்கிறேன். ஓகே, அடுத்ததாக இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரீடிங் போர்ஷன் இருக்கும், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கிராமர் இருக்கும், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒகாபுலரியும் இருக்கும். ஒகாபுலரிக்கான வெயிட்டேஜ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இதில். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஜிகேவை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டாட்டிக் ஜிகே, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜாகிரஃபி, சயின்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கான கிளாஸஸ் வந்து நம்மளுடைய ஆல் இன் ஒன் கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1499. ஒன் டைம் பே பண்ணிங்க அப்படின்னா 3 இயர்ஸ் வேலிடிட்டி உண்டு. ஸோ கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ கொடுத்துருக்கு, அந்த வீடியோ பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் ஜாயின் பண்ணி படித்தவர் தான் அந்த ஸ்டூடெண்ட்டுமே, நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் செலெக்ஷன் ஆயிருக்காருன்னு சொன்னால அவரும் அதுதான். அவர் மட்டும் இல்லை, நிறைய பேர் செலெக்ஷன் ஆயிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் அந்த வீடியோ பாருங்க, இல்லைன்னா டேரெக்டாக ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சந்துரு மேத்ஸ்ன்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ஆப் வரும். ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு லாகின் பண்ணிட்டு அதில் பெய்டு கிளாஸஸில் போனீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ன்னு இருக்கும், அதில் டேரெக்டாக நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து டோட்டலாக 3000க்கு அதிகமான வீடியோஸ் அண்ட் பிடிஎஃப் அவைலபிளாக இருக்குது. 1000க்கு அதிகமான டாபிக் வைஸ் டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம். 2000க்கு மேலே இந்த கோர்ஸில் படித்தவங்க செலெக்ஷன் ஆயிருக்காங்க. ஓகே, செலெக்ஷன் ஆனவங்களுக்கான ப்ரூஃப் கேட்டிங்க அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல்லையே போஸ்ட்டுங்கிற ஆப்ஷனில் போய் பாருங்கள். அதில் வந்து நான் ரெகுலராக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன், செலெக்ஷன் ஆனவங்களோட போஸ்ட் வந்து போட்டுக்கிட்டே இருப்பேன். எல்லா கிளாஸுமே தமிழில் தான் டீச் பண்ணியிருப்போம். தமிழ் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே உள்ளே இருக்கக்கூடிய பிபிடி பிடிஎஃப் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த மீடியமில் படிச்சிருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். தமிழ் மீடியமில் படிச்சிருந்தாலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எல்லா கிளாஸுமே பேசிக்ல இருந்தால் டீச் பண்ணியிருப்போம். நீங்கள் ஒரு பிகினர், இது வரைக்கும் எந்த எக்ஸாமும் எழுதுனதில்லை அப்படின்னா கூட கண்டிப்பாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, இந்த ஒரே கோர்ஸில் எஸ்எஸ்சியில் வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமான சிலபஸும் இருக்கும். சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், கான்ஸ்டபிள், ஜேடி, ஸ்டெனோகிராஃபர், இப்போ வந்திருக்கக்கூடிய செலெக்ஷன் போஸ்ட்டு, சப் இன்ஸ்பெக்டர், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வேல வரக்கூடிய என்டிபிசி, குரூப் டி, டெக்னீஷியன், ஏஎல்பி, அது போக கோஸ்ட் கார்டு, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸில் வரக்கூடிய அக்னிவீர், அடுத்ததாக சோல்ஜர் ரெக்ரூட்மெண்ட், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா சிஏபிஎஃப் வரக்கூடிய ரெக்ரூட்மெண்ட், அந்த மாதிரி டோட்டலாக 35க்கு அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் ஒரே கோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. அதனால தான் 3000க்கு மேலே வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், இன்னமும் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும், அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும், இன்க்ளூடிங் கரண்ட் அஃபேர்ஸ், இதில் எல்லாமே வந்துடும். ஓகே, ஸோ கோர்ஸுக்கான ஃபீஸ் 1499. ஒன் டைம் பே பண்ணிங்கன்னா 3 வருஷத்துக்கு நீங்கள் வேறு எந்த எக்ஸாமுக்கு படித்தாலும் இந்த ஒரு கோர்ஸை ஃபாலோ பண்ணாலே போதுமானது. கோர்ஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எஸ்எஸ்சி எக்ஸாம்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபருக்கு தனியாக ஒரு ஃபோல்டர் கொடுத்துருப்பேன். அந்த ஃபோல்டரை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதுமானது. ஓகே, டைம் டேபிள் நான் புதுசாக ஒன்று கொடுத்துட்டு அப்டேட் பண்ணுவேன், நீங்கள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோ கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்காக அப்டேட் பண்ணுவேன். வேகன்சி கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் நான் ஸ்ட்ராட்டஜி வீடியோ கொடுக்குறேன், அப்ளை பண்ணுற வீடியோவும் கொடுக்குறேன். முடிஞ்ச அளவு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட்.